இந்த வருஷம் ஏஎல் பரீட்சை எழுத இருந்த ஒரு 19 வயது பாடசாலை மாணவி. பரீட்சைக்கு முதல் நாள் அவங்களோட அப்பா அம்மா பெட்ரூம்ல இருந்து மகள் வெளியில வரையிலன்றதை பார்த்துட்டு அவர் எழுப்புறதுக்காக பெட்ரூமுக்கு போறணும். பெட்ல அந்த மாணவி படுத்த நிலையில இருக்கிறார். போய் எழுப்பும் போது பேச்சு மூச்சு எதுவுமே இல்லை. பயந்து போய் அவங்களோட அப்பா அம்மா அவரை மருத்துவமனைக்கு கொண்டு போறணும். அங்க கொண்டு போகும்போது டாக்டர் சொல்றணும் அவர் ஏற்கனவே உயிரிழந்து போயிட்டார். இரவு படிச்சு கொண்டு வந்த மாணவி, அடுத்த நாள் பரீட்சைக்காக படிச்சு கொண்டு வந்த ஒரு மாணவி அடுத்த நாள் காலையில பெட்டிலேயே உயிரிழந்து போயிருக்கிறார். இது கொலையா இல்லாட்டி தற்கொலையா? இதுக்கு பின்னால இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு செய்தியை இந்த வீடியோல முழுமையா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நிறைய பேர் அவதானம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம், முக்கியமா மிக மிக முக்கியமா ஒவ்வொரு அப்பா அம்மா இந்த சமூகம் கட்டாயமா சிந்திக்க வேண்டிய ஒரு விடயத்தை தான் இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். என்ன விடயம்ன்றதை விரிவா ஒவ்வொன்றா பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் VK கரிகாலன். என்னுடைய அப்டேட்ஸ் தொடர்ச்சியா பார்க்கணும்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இந்த வருடம் 2025ஆம் ஆண்டுக்கான கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகள் ஏஎல் பரீட்சைகள் இப்ப 2 நாட்களுக்கு முதல் நவம்பர் மாதம் 10ஆம் தேதி நாடு முழுவதும் ஆரம்பிச்சிருந்தது. இந்த பரீட்சையில தோற்றத்துக்காக தம்புள்ளை மாவட்டத்தை சேர்ந்த ஒரு 19 வயதுடைய ஒரு பாடசாலை மாணவி, அவனோட பெயர் சொல்ல விரும்பல, ஒரு 19 வயதுடைய ஒரு மாணவி உயிரியல் பாடம் பயாலஜில படிச்சு கொண்டு ஒரு மாணவி அந்த பரீட்சைக்காக தயாராகி கொண்டிருக்கிறார். முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு அவங்க அப்பா அம்மா பார்க்கும்போது அந்த மாணவி சாதாரணமா படிக்கிற மாதிரி தான் அவன் வீட்டுல இருந்து படிச்சு கொண்டிருக்கிறார். சரி, இவர் படிக்கிறார் தானே, லேட் நைட்ல படிக்கிற ஒரு மாணவி சொல்லப்படுது, இவர் லேட்டா படிச்சுட்டு படுக்கிற ஒரு ஆள் தானேன்னு சொல்லி அவங்களோட அப்பா அம்மாவும் விட்டுட்டு படுத்திருந்தான். அடுத்த நாள் காலையில பரீட்சை, நவம்பர் மாதம் 10ஆம் தேதி திங்கட்கிழமை பரீட்சை. காலையில எழும்பி அவங்களோட அப்பா அம்மா பார்க்கும்போது இவரை பெட்ரூம்ல இருந்து வெளியில வரத காணல. நேரம் ஆகிட்டு காணையில பாடசாலைக்கு லேட் ஆகுது, பரீட்சைக்கு போகணும்னு சொல்லி அவனோட அப்பா அம்மா பெட்ரூமை திறந்து பார்க்கும்போது இவர் பெட்ல சாதாரணமா படுத்துக்கிற மாதிரி படுத்துருக்கிறார். கிட்ட போய் எழுப்பும் போது அவனோட உடம்புல பேச்சு மூச்சு எதுவுமே கிடையாது. ஒரு விரைச்சு போன மாதிரி, ஒரு கான்சியஸ்னஸ் இல்லாத மாதிரி அவர் படுத்திருந்திருக்கிறார். உடனேயே அவனோட அப்பா அம்மா பயந்து போய் அவரை வைத்தியசாலைக்கு கொண்டு போறார்கள். கொண்டு போய் அங்க டாக்டர்ஸ் பார்த்ததுக்கு பிறகு டாக்டர்ஸ் என்ன சொல்றோம்னு சொன்னா, அந்த மாணவி ஏற்கனவே உயிரிழந்து போயிட்டார் என்று சொல்லி ஒரு அதிர்ச்சிகரமான விடயத்தை அந்த அப்பா அம்மாவுக்கு சொல்றான். அன்றைய நாள்லயே போஸ்ட்மார்ட்டம் நடக்குது, அவனுடைய உடற்கூறாய்வு பரிசோதனை நடக்குது. அந்த உடற்கூறாய்வு பரிசோதனையில வெளிவந்த ரிப்போர்ட் என்னன்னு சொன்னா, அந்த மாணவி முதல் நாள் இரவு, ஞாயிற்றுக்கிழமை இரவு அவர் படிச்சு முடிச்சுட்டு படுக்கும்போது விஷம் அருந்திட்டு படுத்திருக்கிறார், விஷம் குடிச்சிட்டு படுத்திருக்கிறார். அதனாலதான் காலையில அவர் உயிரிழந்து போயிருக்கிறார். இது ஒரு தற்கொலை என்று சொல்லி அந்த ரிப்போர்ட் வெளிவருது. இது உண்மையிலேயே தற்கொலையா இல்லாட்டி கொலையா? எதுக்காக நான் இந்த கொலை என்று சொல்றேன்னு சொன்னா, அந்த மாணவி உயிரிழந்ததுக்கான காரணமா சொல்லப்படுற விடயம் என்னன்னு சொன்னா, முழுக்க முழுக்க அடுத்த நாள் நடக்க இருந்த அந்த கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை, பயோ படிச்சு கொண்டு ஒரு மாணவி அந்த பரீட்சைக்கு பயந்து போய்தான் முதல் நாள் இரவு விஷம் அருந்திட்டு தன் உயிரை மாற்றி கொண்டிருக்கிறார். இது வெறும் ஒரே ஒரு கேஸ் தான். இந்த வருடம் இந்த பரீட்சை நடக்க போற நேரத்துல வெளிவந்த ஒரே ஒரு கேஸ் தான். இந்த மாதிரி எங்க நாட்டினுடைய தற்கொலைகளினுடைய ரிப்போர்ட்டை நாங்க எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, முக்கியமா இளம் பாடசாலை யூனிவர்சிட்டி படிச்சு கொடுக்கக்கூடிய மாணவ மாணவிகளினுடைய தற்கொலை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, மிக அதிகமான ரேட்ல, அதிகமான அளவுல அந்த தற்கொலைகள் ஒட்டுமொத்த சனத்தொகையினுடைய அளவு வச்சு பார்க்கும்போது அதிகரிச்சு கொண்டேதான் போய் கொண்டிருக்குது. 2022ஆம் ஆண்டுல 1,00,000 பேருக்கு 15 பேர் என்ற அளவுல இலங்கைக்குள்ள தற்கொலைகள் நடந்திருக்கிறதா செய்திகள் வெளியாக இருக்குது. அதுலயும் அதிகமா இளைஞர்கள்ல, முக்கியமா பெண் பிள்ளைகள், பாடசாலையில படிச்சு கொடுக்கக்கூடிய பெண்கள், பல்கலைக்கழகத்துல படிச்சு கொடுக்கக்கூடிய பெண்கள் கல்வியினுடைய பிரஷர் தாங்க முடியாதால மட்டுமே டிப்ரெஷனுக்கு உள்ளாகி, மன அழுத்தத்துக்குள்ளாகி தற்கொலை செய்து உயிரிழந்து போயிருக்கிறார்கள். எங்களோட நாட்டினுடைய கல்வி முறைமை எப்ப இருந்து மாணவர்களுக்கு அழுத்தத்தை கொடுக்க ஆரம்பிக்க தெரியுமா? 10 வயசுல இருந்தே ஸ்காலர்ஷிப் கிளாஸஸ் எப்ப ஆரம்பிக்குதோ அப்ப இருந்தே ஒவ்வொரு மாணவ மாணவிகளுக்கும் கடுமையான மன அழுத்தத்தை இந்த கல்வி முறைமை வழங்கி கொண்டிருக்கிறது வெளிப்படையான ஒரு உண்மை. இந்த தற்கொலை செய்து உயிரிழந்து போன இந்த மாணவி, இல்லாட்டி தற்கொலை செய்து உயிரிழந்து போகக்கூடிய எல்லாருமே, பெரும்பாலும் இந்த தற்கொலைக்குள்ள உள்ளாகக்கூடியவர்கள் அனைவருக்கும் அவர்கள் தற்கொலை செய்து உயிரிழக்கிறதுக்கு அவர்களினுடைய சுயமான காரணம், எங்களுக்கு இப்படி நடந்துட்டேன்னு சொல்லி தாங்களா பாதிச்சு தற்கொலை செய்யறதை தவிர ஏனைய தற்கொலைகளுக்கான காரணமா இருக்கிறது வெறும் 3 காரணங்கள் தான். என்னென்ன தெரியுமா? 1 சமூகம், 2வதும் சமூகம், 3வதும் சமூகம் தான். முழுக்க முழுக்க இந்த சமூகம் மட்டும்தான் இந்த மாதிரி உயிரிழந்து போகக்கூடிய மாணவ மாணவிகளோட தற்கொலைக்கு பிரதானமான காரணமா இருக்குது. நான் சமூகம் என்று சொல்றது தனியா வெளியில இருக்கக்கூடிய சமூகம் மட்டுமில்ல,
அப்பா அம்மாவும் அதுக்குள்ள உள்ளவரிடம், ஆசிரியர்களும் உள்ளவரிடம், வீட்டில் இருக்கக்கூடியவர்களும் உள்ளவரிடம், சொந்தக்காரம் ஒரு சில சொந்த காரணங்களால உயிரிழந்து போறார்களும் உள்ள வருவிடம், அதே மாதிரி சுற்றி இருக்கக்கூடிய சமூகத்தாலையும் உள்ள வருவார்கள். எப்படி அவர்கள் வாரார்கள்? நீ எப்படி அப்பா அம்மாவை சொல்லுவேன்னு சொல்லி நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா, நான் சொல்றேன், விளக்கமாவே சொல்றேன். எல்லாரையுமே சொல்ல வரையில குறிப்பிட்ட ஒரு சில அப்பா அம்மா செய்யற ஒரு பிழை என்ன தெரியுமா? இந்த ஒப்பிடு. எனக்கு இதை சொல்லும் போது எனக்கு பயங்கரமா நான் தனிப்பட்ட ரீதியிலே நிறைய விடயங்கள் பார்த்திருக்கிறேன். சரியான ஒரு கோவத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயம் என்னன்னு சொன்னா, கம்பேரிசன். இருக்கிற உலகத்துல இருக்கிறதுலயே மனிதர்களுக்கு இடையில மனிதர்களை கம்பேர் பண்றதுதான் இருக்கிறதுலயே மிக மோசமான ஒரு செயல்பாடு. இந்த ஜாதி, மதம், இனம், பேதம்னு சொல்லி எல்லாமே பிரிஞ்சு போயிருக்கிறதுக்கான காரணம் இந்த ஒப்பிடுதான். ஒருத்தர் ஒப்பிடுறது. இவன் இப்படி இருக்கானா, நீ இப்படி இருக்கிற, 2 பேருக்கும் இடையில இவ்வளவு வேறுபாடு இருக்குது என்று சொல்லி இந்த ஒப்பீடு தான் மனிதர்களினுடைய பிரிவினைக்கான முதலாவது காரணம். அதே விஷயம்தான் இந்த கல்வியிலையும் வருது. எங்கட மாமாட மகன் ஏஎல்ல பயோ படிச்சிருக்கிறான், நீயும் பயோ படி. பெரியப்பாட மகள் மேத்ஸ் படிச்சிருக்கிறாள், நீயும் மேத்ஸ் படி. இல்லாட்டி அவர் அதை செஞ்சிருக்கிறார், நீ அதை செய். அவருக்கு 3 இயர் ரிசல்ட்ஸ் வந்திருக்குது, நீயும் கட்டாயம் 3 இயர் ரிசல்ட்ஸ் இருக்கணும். இல்லாட்டி எந்த மானம் போயிடும், நான் வெளியில தலை காட்ட முடியாது. ஐயோ என்னால இயலாது. நீ உனக்கு என்ன விருப்பமோ அது எனக்கு முக்கியம் இல்லை. எனக்கு என்ன விருப்பம், எனக்கு தன்மானம் முக்கியம். எந்த அண்ணாட மகள் ஒரு பாடம் படிக்கிறான்னு சொன்னா நீயும் அதை தான் படிக்கணும். அது தவிர நீ உனக்கு காமர்ஸ் படிக்கணும்னு சொன்னா காமர்ஸ் படிக்க கூடாது. நீ லோயராக ஆசைப்பட்டேன்னு சொன்னா நீ ஆர்ட்ஸ் படிக்க கூடாது. நீ பேங்க்ல மேனேஜரா போகணும்னு சொன்னா நீ காமர்ஸை படிக்க கூடாதுன்னு சொல்லி இந்த ஒரு தவறான இந்த ஒப்பீடு காரணமா தான் பாதி மாணவர்களுடைய வாழ்க்கை நாசமா போகுது. அதுதான் உண்மை. நான் நிறைய இடங்கள்ல பார்த்திருக்கிறேன். அவர்களினுடைய விருப்பம், அவர்களோட தன்மானத்துக்காக எத்தனையோ பயோமேட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள்ல நீங்க தயவு செய்திருந்தா பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சில அப்பா அம்மா, நீங்க மாணவர்களுக்கு பிரஷர் கொடுக்கக்கூடிய அப்பா அம்மா இருக்கிறீங்க தானே, நீங்க போயிட்டு பயோமேட்ஸ் படிச்சு கொடுக்கக்கூடிய மாணவர்கள்ல ஒரு 10 நிமிஷம் அவர்களை கூப்பிட்டு ஆறுதலா கதைச்சு, நீ உண்மையிலேயே மனசார இந்த பாடத்தை எடுத்து படிக்கிறியான்னு சொல்லி நீங்க கேட்டு பாருங்க. எத்தனை பேர் ஓம்னு சொல்றோம், எத்தனை பேர் இல்லையான்னு சொல்றோம்ன்றது அப்போ உங்களுக்கு விளங்கும். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்க தான் அவர்களை ஓஎல் படிச்சு முடிச்ச உடனேயே நீ பயோ படி, நீ மட்ஸ படி, இந்த 2 பாடத்தையுமே கொமர்ஸ், ஆர்ட்ஸ், டெக்னாலஜி எல்லாம் பாடமே இல்லை, அதெல்லாம் மதிப்பில்லாத ஒரு பாடம் என்ற மாதிரியான ஒரு மனநிலை. எவ்வளவு ஒரு ஒரு சரியான ஒரு மோசமான மனநிலை தெரியுமா? நாட்டினுடைய கல்வி முறைமை மற்ற பாடங்கள் சரியில்லைன்னு சொல்லி 5 பாடத்திட்டத்தை உருவாக்கி வச்சிருக்கிறார்கள். இல்ல, ஒவ்வொரு பாடத்திட்டத்துக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது, அதுக்கான ஒரு பெருமதி இருக்குது. எல்லாமே கல்விதான். நீங்க ஏஎல் படிச்சு கூட ஒரு 10 வயசுலயே நீங்க பேதமையை உருவாக்குறீங்கன்னு சொன்னா 19 வயசுல அவர்களுக்கான மனநிலை மாறாதுன்றது என்ன என்ன சொல்ல நாங்க என்னத்தை சொல்ல இருக்குது? 10 வயசுலயே அதுக்கான ஒரு பிரச்சனை உருவாகுது. அப்பா அம்மாவோட போட்டி காரணமா 10 வயசுல ஸ்காலர்ஷிப் படிச்சு கொண்டு கூடிய மாணவர்களுக்கு இடையில அதிகமான மன அழுத்தத்தை உருவாக்கி 10 வயசு மாணவர்களுக்கு யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு ஒரு சரியான ஒரு டிப்ரெஷன் சொன்னா என்னன்னு கூட தெரியாத ஒரு வயசுல அவர்களுக்கான மன அழுத்தம் இந்த ஸ்காலர்ஷிப்பால உருவாகுது. இதை நாங்க திரும்ப திரும்ப கழிச்சு கொண்டு இருப்போம். அது என்ன எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அரசாங்கமே சொல்லியிருக்கிறார்கள். இப்ப ஆட்சிக்கு வந்த அரசாங்கம் ஆரம்பத்துல சொன்னது, பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சர் அவர் என்ன சொல்லியிருந்தார், அவருடைய தேர்தல் பரப்புரைகள்லயே அவர் சொல்லியிருந்தார், இந்த ஸ்காலர்ஷிப் பண்றது கட்டாயமா நிறுத்தப்பட வேண்டிய ஒரு கல்வி, ஒரு பரீட்சை, அதை நாங்க நிறுத்துறதுக்கான செயல்பாடுகளை மேற்கொள்வோம்னு சொல்லியிருந்தார். ஆனா இன்றைக்கு வரைக்கும் அதுக்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட மாதிரி தெரிஞ்சது. ஆனால் அது இன்னுமே செயல்படுத்தப்படலை. இதுக்கு பின்னால் இருக்கக்கூடியது பெரிய கிட்டத்தட்ட இந்த தனியார் கல்வி நிலையங்களினுடைய செல்வாக்கு காரணமா அதை நிறுத்த முடியலன்னு சொல்லி கூட சொல்லலாம். அது பெரிய கிட்டத்தட்ட இந்த தனியார் கல்வி நிலைய மாஃபியான்ற மாதிரி அதுக்கு பின்னால் இயங்குதுன்றதையும் நாங்க கட்டாயமா விளங்கிக் கொள்ளணும். சோ முழுக்க இந்த கல்வி என்ற நிலைமையில அப்பா அம்மா கொடுக்கக்கூடிய பிரஷரின் காரணமா மாணவர்கள் தற்கொலைக்கு தூண்டப்படுறார்கள்ன்றத கட்டாயமா நாங்க எல்லாருமே தெரிஞ்சு கொள்ளணும், விளங்கிக் கொள்ளணும். இத சரியான தரவுகளோட நாங்க பார்க்கணும்னு சொன்னா, ஏஎல் பரீட்சை முடிச்சுட்டு பல்கலைக்கழகத்துக்குள்ள உள்ள போகக்கூடிய மாணவர்கள்ல 75% மாணவர்கள் கட்டாய கல்வி மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள் என்று சொல்லி சுகாதார திணைக்களத்தால ஒரு விடயம் வெளிப்படுத்தப்படுகிறது. ஒரு ரிப்போர்ட்லயே சொல்லப்படுகிறது. 75% மாணவர்கள், 3/4 மாணவர்கள் இவர்கள் அதிகமான மன அழுத்தத்துக்கு உள்ளாகிறார்கள். அதுலயும் இப்ப இருக்கக்கூடிய எங்கட ஜெனரேஷன் சொல்லவே தேவையில்லை. இலகுவா மன அழுத்தத்துக்குள்ள உள்ள போகக்கூடிய மாணவர்கள் ஜெனரேஷன் சொன்னா நாங்க தான், இளைஞர்கள் சொன்னா நாங்க தான். தனிமை, அதே மாதிரி இந்த பிரெயின் ரோட், அதிகமான தொலைபேசி பாவனைகள் பாவிச்சுட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே போனை சார்ஜ்ல போட்டுட்டு இருக்கும் போது எங்கடாக்களை பார்க்கணும். ஏதோ வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி தான் நிறைய பேர் இருந்து இருப்போம். இந்த பிரெயின் ரோட் காரணமா வரக்கூடிய பிரச்சனைகள், இந்த மாதிரி இலகுவா மன அழுத்தத்துக்குள்ள போகக்கூடியவர்கள் எங்கட இளம் சமுதாயம் தான். இந்த விடயங்களை விளங்கி கொண்டு ஒவ்வொரு அப்பா அம்மாவும் முக்கியமா அவர்கள் முதலாவது இதுக்கான ஒரு சரியான முறையில
மாணவர்களை வழிநடத்தினால்தான் அவர்களுடைய வாழ்க்கையை காப்பாற்ற முடியும்ன்றதை நாங்க எல்லாருமே விளங்கிக் கொள்ளணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விருப்பம் இருக்குன்னு தானே. எல்லாருக்குமே இப்ப எனக்கு நல்லா கதைக்க வரும்னு சொன்னா என்னைய கூட்டிட்டு போய் பாட்டு படிக்க விட்டா என்னால பாட முடியுமா? எங்கட அப்பா அம்மாவுக்கு விருப்பம் என்ன, நான் நல்ல ஒரு சிங்கர் ஆகணும், நான் போய் ஒரு இந்த இந்திய தொலைக்காட்சிகள் நான் போய் பாடணும்னு சொல்லி ஆசைப்பட்டா என்னால பாட முடியுமா? நீங்க கேட்பீங்களா? அதே மாதிரி இன்னொருத்தருக்கு கதைக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அவருக்கு பாட்டு பாடத்தான் வரும்னு சொல்லி அவரை கொண்டு போய் மேடையில பேச விட்டா அவருக்கு வருமா? 5 விரலும் ஒரே மாதிரி இருக்காதானே. ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு திறமை இருக்கும். அந்த திறமையை கண்டுபிடிச்சுதான் அவர்களுக்கு அதுக்குள்ள போறதுக்கான வழியை காட்டணுமே தவிர, அப்பா அம்மாவினுடைய எங்கட தன்மானம் போயிரும், எங்கட பெரியப்பா மகன் இப்படி படிச்சால், மாமாட மகள் அப்படி படிச்சால், அதனால நீயும் போய் படிக்கணும்னு சொல்லி விட தொடங்கினார்கள்னு சொன்னா, மாணவர்களுடைய வாழ்க்கையை தான் அங்க சின்னாபின்னம் ஆக போகுதுன்றதை கட்டாயமா விளங்கிக் கொள்ளணும். இப்ப நீ என்ன சொல்ல வார? அப்ப அப்பா அம்மாவுக்கு பிள்ளைகளை வழிநடத்துறதுக்கான உரிமையே இல்லையா? அப்பா அம்மா அட்வைஸ் பண்ணக்கூடாதா? அப்பா அம்மாவுக்கு தான் நல்லது கெட்டது தெரியுமான்னு சொன்னா, நீங்க தாராளமா பண்ணலாம். அப்பா அம்மா தான் பண்ணணும். ஏன்னு சொன்னா, எங்கட வயசு அப்பா அம்மாவினுடைய அனுபவம். அப்ப அப்பா அம்மாவுக்கு தான் எல்லாமே தெரியும். ஆனா, சரியான வழிய சொல்லுங்க. அதுக்குள்ள கொண்டு போய் தள்ளி விடாதீங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். நீ வெளியில வரும்போது தமிழ் நீ நல்லா படிக்கிற, ஓயல் வரைக்கும் நீ நல்லா படிச்சிருக்கிற, நீ இந்த பாடத்தை தெரிவு செய், உனக்கு வெளியில வரும்போது நீ ஒரு டாக்டரா வந்தீங்கன்னு சொன்னா நல்ல ஒரு நிலைமைக்கு நீ போகணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேளுங்க. கேட்கும்போது அவர்களுடைய விருப்பத்தையும் கேளுங்க. உங்களோட பிள்ளைகளினுடைய விருப்பத்தையும் கேளுங்க. உனக்கு டாக்டரா வேற விருப்பமா, இல்லாட்டி என்ஜினியரா வேற விருப்பமா, இல்லாட்டி பேங்க்ல ஒர்க் பண்ண போறியா, லோயர் ஆக போறியா, இல்லாட்டி டெக்னீஷியன் ஆக போறியா, எந்த தொழிலுக்குள்ள உனக்கு போறதுக்கு விருப்பம். இப்ப இருக்கிற எங்கட ஜெனரேஷன்ல நிறைய பேருக்கு உலகத்தினுடைய போக்கு எல்லாருக்குமே தெரியும், பெரும்பாலானவர்களுக்கு தெரியும். உலகம் ஏஐ நோக்கி போய் கொண்டிருக்குது, ஏஐ ரிவல்யூஷன் நடந்து கொண்டிருக்குது, டெக் இண்டஸ்ட்ரி வந்து பயங்கரமா பூம் ஆகி கொண்டிருக்குதுன்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் தெரியும். அவர்களுக்கு சொல்லி ஒரு ஐடியா ஒன்று இருக்கும். அதை கேட்கும்போது ஓகே, அப்ப நீ ஓஎல் படிச்சுட்டு நீ ஏஎல் படிச்சுட்டு நீ இதை படிக்கலாம். அப்ப நீ ஏஎல்ல அதுக்கான ஒரு அடித்தளம் போடணும்னு சொன்னா என்ன பாடத்தை படிக்கணும், நீ ஏஎல் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன படிக்கணும். இப்போ போய் ஓஎல்ஏஎல் படிச்ச மாணவர்கள் பரீட்சை எழுதி போட்டு போய் ஒரு கம்ப்யூட்டர் சென்டர்ல போயிருந்து வெப்சைட் டெவலப் பண்ண படிச்சு கொண்டு இருந்தா அவர்களுக்கான எதிர்காலம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பா இல்ல. எல்லாமே தூக்கி சாப்பிட்டு எங்கேயோ போய் கொண்டிருக்குது. அதே மாதிரி ஒரு 3-4 வருஷம் யூனிவர்சிட்டியில வளமையா இருக்கக்கூடிய இந்த ட்ரெடிஷனலா வரக்கூடிய படிப்பை போய் படிச்ச ஒரு மாணவனுக்கு 3-4 வருடங்களும் வெளியில வரும்போது வீணா தான் போகுது. ஏன்னா தேவையான படிப்புகளை படிச்சாதான் அவர்களுக்கான எதிர்காலம் நல்லா இருக்கும். அதைத்தான் நான் சொல்ல வரேன். அவர்களுடைய விருப்பத்தையும் கேட்டறிஞ்சு உலகத்தினுடைய போக்கோட அவர்களை செயல்பட விட்டாதான் உண்மையா சொல்ல போனா இந்த உயிரிழப்புகளை கட்டாயமா கட்டுப்படுத்த முடியும். தயவு செய்து எல்லாருமே சிந்திக்க வேண்டிய ஒரு விடயம் என்றபடியா தான் இந்த விடயத்தை நான் சொல்லிக் கொள்றேன். நான் ஒரு சின்ன பையன், நான் அவ்வளவு பெரிய அனுபவம் பெற்ற ஒரு ஆள் எல்லாம் இல்லை. ஆனா நான் வெளிப்படையா பார்த்தது, எங்களுக்கு நடந்தது, எங்களை சுத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு நடந்ததை வச்சு பார்க்கும்போது தான் இந்த விடயத்தை நாங்களோட பகிர்ந்து கொள்ளணும்னு நினைச்சிருந்தேன். நான் சொன்ன விடயங்கள்ல ஏதாவது தவறுகள் இருந்தா அதை நீங்க சுட்டி காட்டுங்க. தவறுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். அப்படி இருந்தா சுட்டி காட்டுங்க. அதுக்கான ஆரோக்கியமான விவாதங்களை அடுத்தடுத்த வீடியோக்களை நான் கூட பகிர்ந்து கொள்றேன். எங்களோட அடுத்த எதிர்காலமும் சரியா இருக்கணும்ன்ற ஒரே ஒரு நோக்கத்துல தான் இந்த விடயங்களை நான் கூட பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு அப்பா அம்மாவோட மனநிலை மாறுதான்றதா, யாராவது ஒருத்தர் மாறி அதுக்கான ஒரு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டா கூட எனக்கு வெற்றி தான். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.